ஹலோ மக்களே, வெல்கம் டு yet another ப்ரிவ்யூ எபிசோட். இந்த தடவை வந்து நம்ம கூட ஃபர்ஸ்ட் டைமா ஜாயின் பண்ணியிருக்காரு அஜய். இந்த எபிசோட்ல நான் ஏற்கனவே தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. இட்ஸ் ஆல் அபவுட் ரியல் மெட்ரிட். அதாவது எல்லாத்துடைய ஒப்பீனியன்லயும் வந்து கேட்குற ஒரே கேள்வி, இதுக்கு மேல நீங்க என்னடா ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ்லேயே போட்டிருந்தாங்க. பட் என்னதான் இந்த சீசனுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. ஆக்சுவலா நான் உங்களோட சண்டே நைட் அலப்புறைகள் தான் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா அதுதான் நிறைய பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் ரிவ்யூஸ் விட. ஸோ அதுதான் பார்த்துருந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேஷுவலா ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பார்க்கவே. நான் ரியல் மேட்ரிட் சீரியஸா பார்க்க ஆரம்பிச்சது 17-18 நினைக்கிறேன். ரொனால்டோவோட லாஸ்ட் சீசன். பட் நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரைட்டரா ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ நிறைய ரைட் லைக் ஆர்டிகல்ஸ் டேட்டிங் பேக் டு 20 இயர்ஸ் அந்த மாதிரிலாம். டு கோ அண்ட் ரீட் லுக் த்ரூ ஃபுட்டேஜ் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் பார்க்க ஆரம்பிச்சது. ரியல் மேட்ரிட் ஃபேன்னா இருக்கிறதுக்கு காரணம்னா அது ரொம்ப சிம்பிளான ரீசன். பிளேயிங் ஸ்டைலோ இல்லை ஹிஸ்ட்ரியோ கிடையாது. ரொனால்டோனால பார்க்க ஆரம்பிச்சது. பட் ரொனால்டோ அந்த ஃபர்ஸ்ட் சீசன் நான் ப்ராப்பரா பார்க்க ஆரம்பிச்ச ஒரு சீசனே வந்து ரொனால்டோ லெஃப்ட் டு யுவென்டஸ். அதுக்கப்புறம் we had one of our worst seasons in 18-19. So, but that was the season where Vinicius, that was Vinicius' first season. So, Vinicius Rodrigo's first season. So, அப்படிதான் பார்க்க ஆரம்பிச்சது. லாஸ்ட் 3 seasons since Carlo took over has been very stable and very successful. இல்லை, அதான் அதுக்கு தான் அடுத்த கியூவையும் கொடுத்துட்டீங்க. ஒரு சின்ன பிரீஃபா, ஹவ் வாஸ் த லாஸ்ட் சீசன்? நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. ஒரு டார்கெட்ஸ் எல்லாம் கண்டிப்பா அச்சீவ் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாலிகாவையும் அடிச்சாச்சு, சாம்பியன்ஸ் லீக்கையும் ஜெயிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி. பட் ஆஸ் அ ஃபேன் இது வந்து ஐ திங்க் இட்ஸ் பிரிட்டி நார்மல். ரியல் மேட்ரிட் இந்த யூசிஎல் ஜெயிக்கிறது, லாலிகா ஜெயிக்கிறதுலாம் அது ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் மாதிரி ஆயிடுச்சு அந்த கிளப்புக்கு. பட் ஆஸ் அ ஃபேன் நீங்க சொல்லுங்க, ஹவ் வாஸ் த லாஸ்ட் சீசன்? நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சா? லைக் ஹவ் வாஸ்? நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ப்ரோ. ஆக்சுவலா நிறைய பேர் வந்து ஐ திங்க் யூசிஎல் மட்டும் பார்க்குற பிரீமியர் லீக் ஃபேன்ஸுக்கு வந்து ஆடுற ஃபுட்பால் ஸ்டைல் ரொம்ப அட்ராக்டிவா இல்லாமல் இருந்திருக்கலாம். நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, டிஃபென்சிவா இருக்கு, அந்த அந்த பேஸ் இல்லை அப்படின்னு. பட் ஆக்சுவலா நாங்க ஆடின ஃபுட்பால் ஸ்டைல் வந்து கார்லோ ஆன்செலோட்டி கீழ 3 சீசன்ல ஆடின ஃபுட்பால் ஸ்டைலுமே வந்து ஆக்சுவலி குட் டு வாட்ச் கம்பேர்ட் டு வாட் வி யூஸ் டு பிளே. ஈவன் ஐ வுட் சே ஏர்லி இயர்ஸ் ஆஃப் ஜெனடின் சிடான். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் when we were counter attacking நல்லா இருக்கு. 17-18 வந்து ரொம்ப ரேண்டமா தான் விளையாண்டோம். அது லலிகால தேர்ட் முடிச்சோம், யூசிஎல் ஜெயிச்சோம். அந்த சீசன்ல ரொம்ப ரேண்டமா விளையாண்டோம். ஸோ நான் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்தே சாலிட் சிஸ்டம் குட் டு வாட்ச்னா கார்லோவோட சிஸ்டம் தான். லாஸ்ட் சீசன் வாஸ் வெரி குட். அவர் வந்து 4-3-3 மாத்தி அந்த டைமண்ட் மிட்ஃபீல்ட் கொண்டு வந்தது. டைமண்ட் மிட்ஃபீல்டே ஃபுட்பால்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஆஸ் அ நார்மல் ஃபுட்பால் ஃபேன் டு வாட்ச் அந்த டைமண்ட் மிட்ஃபீல்ட் வந்து நம்ம கேள்வி தான் போட்டிருக்கோம். அது ஏசி மிலான்ல வந்து கார்லோ ஆன்செலோட்டி ஆடினது, காக்கா வந்து அட்டாக் மிட்ஃபீல்ட் தான். ஸோ அந்த அந்த ஆக்சுவலி அந்த டைமண்ட் மிட்ஃபீல்ட் எல்லாமே பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ் தட் வி won 2 trophies. லலிகா ஜெயிச்சிருவோம்னு தெரியும் ஒரு ஆஃப் சீசன்ல. பட் ஐ வெரி சர்ப்ரைஸ் வி won the Champions League. Maybe other teams were not up to their absolute best last season அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நாங்க வந்து we had like 3 players who are not very very experienced. அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு 3 years 4 years of experience in Champions League. ஸோ பெல்லிங்ஹாம் இருந்தான், சௌமேனிலாம் இப்போ ஒரு 2-3 இயர்ஸாக தான் இப்போ இஸ் பிளேயிங் அட் த ஹையஸ்ட் லெவல். ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி வச்சுட்டு ஜெயிச்சது வந்து எனக்கு சர்ப்ரைசிங். அண்ட் அலபா 2 பேருக்கு ஏசிஎல் வந்து ஜெயிக்கிறது வந்து ஐ டோன்ட் திங்க் எத்தனை கிளப் அந்த மாதிரிலாம் ஜெயிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. ஸோ இட் வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங் அஸ் அ ஃபேன் டு வாட்ச் பிகாஸ் ஆஃப் த 2 ஏசிஎல். அண்ட் வி ஹேட் வினிஷியஸ் அண்ட் பெல்லிங்ஹாம் அவுட் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த மிடில். ஒரு 1 மந்த்துக்கு 2 பேருமே இல்லை. பட் எப்படியோ கார்லோ வந்து இஸ் டாக்டிக்கலி ஆல்சோ வெரி குட். எப்படியோ வச்சு அது he will adjust. He's what you call a tactical chameleon. எப்படியோ he will adjust. இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி he will win the season. இல்ல, அந்த கேள்விக்கு நான் கடைசியா வரேன். ஏன்னா அது ஒரு நம்ம கார்ல வந்து ரீசெண்டா ஒரு போன வாரம் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லியிருக்காரு, 68% ஆஃப் த ஃபீல்டு வந்து என்னோட அட்டாக்கர்ஸ் தான் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த கேள்விக்கு வந்து நம்மள்ட்ட கடைசியில வரேன். அதுக்கு முன்னாடி வந்து அந்த கேள்வியோடைய மெயின் மைய கருதியா ஒரு 2-3 வருஷமா ஏமாத்திக்கிட்டு வரேன் வரலன்னு சொல்லிட்டு இருந்தவர் ஒரு வழியா வந்துட்டாரு. ஹவு இஸ் த ஃபீலிங் amongst the Real Madrid fans? like as a fan உங்களுக்கு வந்து அப்பாடா இவனை சைன் பண்ணிட்டோம்டா அப்படின்னு இருக்கா, இல்ல ஐயோன்னு கொஞ்சம் பயமாவும் இருக்கா? ஆக்சுவலி
ஆக்சுவலி வியர்லி சொல்ல போனா ஒரு மாதிரி சாட்டிஸ்பாக்சன் தான், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கே தவிர ஃபேமிலி ரொம்ப அப்படியே ரொம்ப அலப்பறையாலாம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. அது ஆக்சுவலா அவன் வந்துருவான்னு சொல்லி பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு வருஷம் பண்ணி என்டையரா உட்காந்து எல்லாரும் ஹைப் பண்ணி ஆக்சுவலா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பயங்கரமான ஹைப் வீடியோ எல்லாம் யாருமே பண்ணல. ஏன்னா பை திஸ் டைம் எவரிபடி நோஸ் எம்பாப்பே. இன்னொரு வேர்ல்டு கப் ஆடியாச்சு, இன்னொரு வேர்ல்டு கப்ல ஃபைனல் ஹேட்ரிக் அடிச்சாச்சு இந்த டைம்ல. அதனால எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால வந்து மோர் ஆஃப் வெரி கண்டென்ட் ரதர் தேன் பயங்கர அப்படியே ஒரு பயங்கர ஒரு ஹாப்பினஸ், பயங்கர ஒரு ஹைங்கிற போது ஐ திங்க் வென் ரொனால்டோ சைன்ட் இன் 2009 இட் வாஸ் மோர் லைக் இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ். அது ஒரு சீசன் போனாங்க, 2008ல போனாங்க. அலெக்ஸ் ஃபெர்குசன் ரெஃப்யூஸ் டு செல் ஹிம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வாங்கிட்டாங்க. அது எல்லா டாப் பிளேயருக்கும் நடக்கிறது தான், ஒரு சீசன் பொறுத்து. இது வந்து ஒரு மாதிரி போயிட்டே இருந்துச்சு. பிஎஸ்சி வைப்பாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் எம்பாப்பே அவங்க ஃபேமிலி நெகோஷியேட் பண்ற விதமே வந்து யாருக்குமே புரியல. பட் இந்த எண்ட் இட் ஆல்வேஸ் லுக் லைக் ஹி வாஸ் கெட்டிங் த பெஸ்ட் கான்ட்ராக்ட் எவ்ரிவேர். ஸோ அதனால வந்து மோர் ஆஃப் ஐ வுட் சே மோர் பீஸ்ஃபுல் தேன் ஒரு பிச் ஐ ஹாப்பினஸை விட மோர் பீஸ்ஃபுல்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்ற ஒப்பீனியன் வந்து ஆஃப் த ஃபீல்ட் ஓகே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு. ஓகே ஆன் தி ஃபீல்ட் சொல்லுங்க. லைக் ஹவு டு யூ ஃபீல் திஸ் வில் ஒர்க் அவுட் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ஆன்செலாட்டி வந்து வில் கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் எம்பாப்பேன்னு உங்களுக்கு தோணுதா? நான் வந்து ஐ திங்க் with Mbappe signing, I think we are going back to the days of அந்த ரொனால்டோ பென்சமா பேல். ஏன்னா வந்து ரொனால்டோ வந்து கிட்டத்தட்ட 34 வயசு அவர் கடைசியா ஆடுறப்போ. ஆனா வந்து we had to like compromise for him. அவர் அந்த by that time he had stopped like working and everything. இப்போ எம்பாப்பே வந்து இப்போ 25 தான் வயசு. பட் இப்பவே எனக்கு அந்த ஃபீல் தான் வருது. லைக் ஆல்ரெடி he has stopped pressing, already like others have to adjust for him அந்த மாதிரி. ஓ அப்படி சொல்றீங்க. ஏன்னா வந்து நீங்க 34 கூட 37ல யுனைடெடுக்கு ரொனால்டோ வந்தப்ப இந்த ப்ராப்ளம் தான் ஐ திங்க் we are going to face, which is they played him as center forward. அவருக்கு வந்து லெஃப்ட் விங்ல திரும்பி போற ஒரு ஹேபிட் எப்பவுமே இருக்கு. அவரை ட்ரிபிள் பண்ணாட்டினா கூட he likes playing the ஒரு இன்சைட் ஃபார்வர்ட் ரோல் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். he used to repeatedly go in யுனைடெட்ல வந்து அவர் அந்த ஸ்பேஸ்க்கே போவாரு. அண்ட் தட் ஹிண்டர்ட் டீமோட பில்டப் வந்து அது வந்து கொஞ்சம் ஹிண்டர் பண்ணுச்சு. அதே கிரிட்டிசிசம் தான் இன்னைக்கு எம்பாப்பே பிஎஸ்ஜில லாஸ்ட் டைம் ஆடின பார்த்து he scored. ரொனால்டோ எப்படி 30ஸ்ல கோல் அடிச்ச மாதிரி he scoring like 40-45 கோல்ஸ். பட் வந்து திரும்பி டீமோட பில்டப் வந்து ஹிண்டர் பண்ற அந்த ஸ்பேஸ்க்கு போற மாதிரி தான் இருக்கு பிஎஸ்ஜி மேட்ச் எல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா என்ரிகேவோட லாஸ்ட் 3 months 4 months கொஞ்சம் ஃப்ளூயிடா ஆடினாங்க. லாஸ்ட் 3 months ஃப்ளூயிடா ஆடினாங்க. அப்படியும் நம்ம வந்து மறக்க முடியாது சாம்பியன்ஸ் லீக்ல கேம்ப் ஒலிம்பிகோ ஸ்டேடியம்ல பார்சலோனாக்கு அகைன்ஸ்டா தே வேர் ஆன் த பேக் ஃபுட் அண்ட் பார்சலோனா வேர் பிரைம் டு வின். ஏன்னா அது ஜாவியோட பார்சலோனா வந்து தே லைக் டிஃபெண்டிங். அவங்க வந்து கரெக்டா வச்சிருந்தாங்க. அந்த அரௌகோ ரெட் கார்டு இல்லைன்னா அது வேற மாதிரி கேம் அது. அண்ட் அவங்க வந்து ரொம்ப பெனட்ரேட் பண்ணி போற மாதிரி இல்லை. ஆக்சுவலா எப்பெல்லாம் பார்கோலா வந்து லெஃப்ட் விங்ல ஆடினாரோ அண்ட் எம்பாப்பே ஸ்டேட் சென்ட்ரல் வந்து ஹிண்டர் பண்ணாம பில்டப் ஹிண்டர் பண்ணாம இருந்தாரோ அப்பெல்லாம் வந்து பேஜ் நல்லா ஆடின மாதிரி இருந்துச்சு. இல்லாட்டி வந்து எம்பாப்பே வந்து பியூரா லெஃப்ட் விங் ஆடிட்டா ஸ்ட்ரைக்கர் லைக் ஜிரூட் அந்த மாதிரி ஹோல்ட் அப் பிளே பண்ற பிளேயர் ஹி வில் டெஃபினெட்லி அந்த அந்த ஃப்ளூயிட் ஆஃப் அட்டாக்கே வந்து வேற மாதிரி இருக்கும். பட் எனக்கு வந்து கண்டிப்பா வினிஷியஸ் தான் லெஃப்ட் விங்ல ஆட போறது. கண்டிப்பா சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா வந்து நான் பிரேசில்ல வினிஷியஸ் ஆடுறத பார்த்தேன். அதுக்கு எம்பாப்பே ஏன்னா வினிஷியஸ் வந்து பிரேசில்ல வந்து கொஞ்சம் சென்டர் ஃபார்வர்ட் தான் ஆடினாரு கோப்பா அமெரிக்கால. he is good பட் அதே பிரச்சனை தான். பட் வினிஷியஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் ட்ரிபிளர் கம்பேர்ட் டு எம்பாப்பே. எம்பாப்பே ரிலைஸ் மோர் ஆன் பேஸ் அண்ட் ட்ரிபிளிங். வினிஷியஸ் கொஞ்சம் ஸ்டில் ஸ்லைட்லி ஓல்ட் ஸ்கூல் பிரேசிலியன் ட்ரிபிளர் தான். பட் வந்து அவரும் வந்து சென்டர் ஃபார்வர்ட் ஒரு ப்ராப்பர் சென்டர் ஃபார்வர்ட் ஆடுறதுக்கு யாருக்குமே இப்போதைக்கு இந்த டீம்ல கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு கூலரோ இல்ல பிரஹீமோ யாருக்குமே. இவங்களை மேபி ஒரு ஃபால்ஸ் லைனா வேணா யூஸ் பண்ணலாம். அகைன் வந்து ஐ டோன்ட் நோ வாட் ஆன்செலோட்டி இஸ் பிளானிங். ஸோ மேபி ஃபால்ஸ் லைனா யூஸ் பண்ணலாம். பட் ஐ ஹாவ் அ ஃபீலிங் இஸ் கோயிங் டு கோ பேக் டு 4-3-3 எம்பாப்பே வினிஷியஸ் ரொட்ரிகோ. அதுதான் எல்லாருமே சொல்றாங்க. எம்பாப்பே வினிஷியஸ் ரொட்ரிகோ ஃபிளெக்சிபிளா ரொட்டேட் ஆற ஒரு 4-3-3 தான் பிளான் பண்றாரு. அதனாலதான் do you think Real Madrid didn't go back and sign Joselu? ஐ திங்க் ஒசேலு வந்து அவ்வளவு காஸ்டே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒசேலு வெறும் 1 மில்லியன் தான் இருந்துச்சு. ஆமா ஒசேலுவெல்லாம் ஆக்சுவலா எங்களுக்கு வந்து இப்ப இருக்கிற ஃபைனான்ஸ் வந்து ரொம்ப வெரி ஹெல்த்தி ஃபைனான்சியல் ஸ்டேட். ஒசேலு நினைச்சிருந்தா சைன் பண்ணிருக்கலாம். அவன் வந்து ஐ திங்க் ஹி வாண்டட் டு கோ. ஐ திங்க் ஹி வாண்டட் டு earn more than ஐ திங்க்
சவுதி போயிருக்காருன்னு நினைக்கிறேன் அவருக்கு. சவுதி சவுதியா. ஐ திங்க் அவரோட டெசிஷன் தானே. ஏன்னா வந்து அவர் நாச்சோ ஆகட்டும், பேலோ ஆகட்டும், க்ரூஸ்னா வந்து நல்ல ஒரு பெரிய சப்ஸ்டான்சியலான அமௌண்ட் அது வேஜ் பில்ல இருந்து போறது. அதுதான் இம்பார்ட்டன்ட். நாச்சோ ஆகட்டும், இது சேலோ ஆகட்டும், இப்ப இருக்கிற ரியல் மேட்ரிட் ஃபைனான்ஸுக்கு நாங்க வச்சிருக்கோம். பிளஸ் 2 பேருமே ஸ்பானிஷ் பிளேயர், எந்த கிடையாது. 2 பேருமே வந்து they'll be very proud of representing ரியல் மேட்ரிட். ஏஜென்ட் பிரச்சனை இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது நாச்சோக்கும். பட் 2 பேரும் they wanted to go, அதனால தான் போனாங்க. பட் எனக்கு வந்து நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, ஒசேலு மாதிரி ஒருத்தனை வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். எப்போ வந்து யூஸ் ஆகும்னே தெரியாது. ஒரு லாஸ்ட் 30 மினிட்ஸ்ல அவனை வந்து சென்டர் ஃபார்வர்டா போட்டு எம்பாப்பே திரும்பி லெஃப்ட் விங்ல, ஏன்னா அந்த பிரான்ஸ் மேட்ச்ல அதே தான் நடந்துச்சு வேர்ல்டு கப் ஃபைனல்ல பாத்தீங்கன்னா. கொலமானி சப்போஸ் டு பிளே as center forward. He missed chances, but கொலமானி அப்புறம் மேட்சே மாறிடுச்சு. எம்பாப்பே வந்து லெஃப்ட் விங், அப்புறம் மேட்சே மாறிடுச்சு. இந்த மாதிரி நான் நிறைய பிஎஸ்சி மேட்சும் பார்த்தேன். ஒன்ஸ் லைக் 60 நிமிஷம் ஒண்ணுமே ஆட மாட்டாங்க. எம்பாப்பே எங்கேயோ இருக்கான், ஏதோ பண்றான். கரெக்டா அந்த 60 நிமிஷத்துக்கு அப்புறம் ஏதோ சப்ஸ்டியூஷன் பண்றாங்க. somebody either they are playing a very Barcola left wing ஆடிட்டு எம்பாப்பே வந்து asking him to stay centrally and just finish, நீ எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு. இல்ல எம்பாப்பே லெஃப்ட் விங் போட்டுட்டு கோன்காலோ ராமோஸ் மாதிரி ஆளை வந்து சென்டர் ஃபார்வர்ட் போட்டுறாங்க. கோன்காலோ நல்ல பிசிக்கல் 6 ஃபுட் நல்ல ஓல்ட பிளே பண்ற சென்டர் ஃபார்வர்ட போட்டுறாங்க. எம்பாப்பேனால ஆட முடியுது. ஸோ இதுதான் எனக்கு என்ன. ஆனா இப்ப என்னன்னா, வினிஷியஸும் இப்ப பெரிய பிளேயர், எம்பாப்பேயும் ஒரு பெரிய பிளேயர். ஸோ வில் போத் ஆஃப் தம், ஒருத்தர் வந்து ஈகோவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இன்னொருத்தருக்காக விட்டு கொடுத்தே ஆகணும் சம் பாயிண்ட் இந்த சீசன், அட் சம் ஸ்டேஜ் ஆஃப் த கேம். ஏன்னா 2 பேர் இப்படி இருந்தாலே ஒன் ஹேஸ் டு காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. அது க்ளோசஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ கேன் திங்க் ஆஃப் இஸ் பேல் வந்து ஹி காம்ப்ரமைஸ்ட். இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்டாக்கிங் அவுட்புட் வந்து ஹி ஹேட் டு லைக் காம்ப்ரமைஸ். 50 கோல் அடிச்சிருப்பானா பேல் அப்படின்னா 50 கோல்லாம் அடிச்சிருக்க முடியாது. சேம் ஃபார் பென்சமா. 50 கோல் வந்து இப்போ கடைசி ஒரு சீசன் 2 சீசன் அடிச்ச மாதிரி வந்து 50 கோல் அடிச்சிருக்க முடியுமானா அதுக்கு வந்து பதில் கிடையாது, நமக்கு தெரியாது அது. பட் he had to sacrifice that 5 goals, 6 goals, 7 goals, whatever it is, அந்த சின்ன அமௌண்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும் மற்ற பிளேயருக்காக. அண்ட் வந்து இவங்க 2 பேரும் பிட்ச்ல வந்து எப்படி கம்பைன் ஆறாங்க அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா வினிஷியஸ் ரொட்ரிகோ இட்ஸ் டன், we have already seen them combine. பட் வினிஷியஸ் எம்பாப்பே எப்படி பண்றாங்கறத பார்க்கணும். I'm more curious as to how he is going to use Arda Güler actually. For Arda Güler வந்து after the Euros he had, I think அவர் வந்து இப்போ வந்து he is pushing on the door. நான் வந்து உள்ள ரெடியா இருக்கேங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. I think he is going to use Arda Güler a lot as a substitution. 60th minute I think we are going to see one Mbappe மோஸ்டா வெளில தூக்க மாட்டாரு. I think one of initial இல்ல எம்பாப்பேயோட சைனிங் முடிஞ்சது. பட் இன்னொரு சைனிங் வந்து ஒரு லென்த்தியா ஒரு பர்சியூ நடந்த மாதிரி தெரிஞ்சது. ஆனா அது ஃப்ரூட்ஃபுல்லா முடியல. அது ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். எனக்கு தெரிஞ்சது என்ன நினைச்சேன்னா, ரியல் மேட்ரிட் எப்பவுமே வந்து ஒரு டீல் வந்து அவங்களுடைய டேர்ம்ஸ் தான் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது நீ எப்பேற்பட்ட பிளேயரா இருந்தாலும் சரி, எங்களுடைய டேர்ம்ஸுக்கு டீல்ஸ்க்கு நீ வந்தீங்கன்னா வா, இல்லைன்னா நீ எங்களால் போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி தான் மேட்ரிட் எப்பவுமே ஒரு டீலிங்லாம் பண்ணுவாங்க. நம்ம வந்து பெலிங்கம்லையும் பார்த்தோம், எம்பாப்பே போன வருஷம் கொடுத்ததோட இந்த வருஷம் கம்மியாக தான் கொடுத்தாங்க மேட்ரிட். அப்பவும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எம்பாப்பே வந்தான். பட் பேசிட்டு இருக்கிறது வந்து லெனி யோரோ, ஒரு ஹைலி ரேட்டட் லெஃப்ட் சென்டர் பேக். இப்போ வந்து யுனைடெடுக்கு வந்து 70 மில்லியன் யூரோஸ் ஃபைனல் ப்ரைஸ் எல்லாம் ஆட் ஆன்ஸ்லாம் சேர்த்து சைன் பண்ணியிருக்காப்ல. என்ன நடந்துச்சு, ஏன் வேண்டான்னு முடிவு பண்ணாங்க, என்னாச்சு, உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க சொன்னதுதான். எம்பாப்பேக்கே வந்து அவன் கேட்ட அமௌண்ட்டை கொடு. அப்பயும் we had the money ஆக்சுவலா. மிடில் ஆஃப் த கோவிட்ல யார்ட்டையுமே எல்லாருமே ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்தாங்க. அப்பயும் we had the money ஆக்சுவலா. பட் வந்து அப்போ வந்து பிஎஸ்ஜிக்கு வந்து ஒரு அமௌண்ட் தரணும், அதுக்கு மேல எம்பாப்பே சைனிங் போனஸ் இதெல்லாம் இருந்துச்சு. லெனியோரோட ஏஜென்ட் என்ன கேட்டா அந்த ஆக்சுவலா ஐ டோன்ட் திங்க் they value at this point 18 yearsல லெனியோரோ வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஐ திங்க் they are cautious. 18-year-old சென்டர் பேக் வந்து ரேர். 18-year-old சென்டர் பேக் வந்து பேயிங் ஹையஸ்ட் ரேர். 18-year-old அட்டாக்கருக்கு எல்லாருமே எவ்ரிபடி பேஸ். ஏன்னா சென்டர் பேக்னா ஒரு மெச்சூரிட்டி வேணும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு கடைசியா மேபி டெலிட்டா இருக்கலாம் இந்த அளவுக்கு. ஐ திங்க் அவர் 21 வயசுன்னு நினைக்கிறேன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் லைக் தட். பட் வந்து கடைசியா டெலிட் தான் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு ஒரு சின்ன வயசுல போனது. 18 வயசு சென்டர் பேக் வேற யாரு போனாங்கன்னு எனக்கு சரியா தெரியல. பட் மேபி அதான் கூட இருக்கலாம். அவரோட வயசை யோசிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஐ திங்க் 2 சீசன் தான் ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன் லீக். ஐ திங்க் பொறுமையா வாங்கிக்கலாம்னு இருந்திருக்கலாம். கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு லெத்தார்ஜியாவும் இருந்திருக்கலாம் மட்ரிடுக்கு தான். ஏன்னா அவன் வந்து மட்ரிடுக்கு தான் வருவேன் அப்படின்னு வந்து யோரோ வந்து ஓப்பன் டிசைட் நிறைய இடத்துல வந்து மட்ரிடு தான் என்னோட ட்ரீம் டெஸ்டினேஷன் அந்த மாதிரிலாம். ஸோ அவர் தான் சொல்லியிருக்காருல்ல, அப்ப வெயிட் பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி. மேபி தே டிட் நாட் எக்ஸ்பெக்ட் யுனைடெட் டு இன்க்ரீஸ், பட் ரொம்பவே ஹாஃப் ஹார்ட்டட் அட்டெம்ப்ட் தான்.
ஒரு ஃபுல்லானா போய் அப்படியே பீட் பண்ண மாதிரிலாம் இருந்தாலும் எதுக்குன்னு யுனைடெட் ஃபேன்ஸ் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க. அதை டேக்லாம் பண்ணி யாரும் வந்து அந்த அளவுக்கு 100% எங்க ஃபேன் பேஸ்ல நான் ஃபாலோ பண்ற ட்விட்டருக்கு வந்து யாரும் பயங்கர ரொம்ப யூரோ சைன் பண்ணியே ஆகணும் இல்லாட்டி வந்துட்டு இது அப்படின்னு கேட்ட மாதிரி யாருமே எனக்கு தெரியல. எல்லாருமே இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க யார் இந்த சின்ன பையன் அந்த மாதிரி பாக்குறதுக்காக. பட் வந்து இருந்தாலும் யுனைடெட் ஃபேன்ஸோட செலிப்ரேஷன் பயங்கரமா இருந்துச்சு யூரோ சைன் பண்ணதுக்கு அப்புறம். பட் ஐ திங்க் தேவர் ஐ திங்க் ஃப்ளோரண்டினோ பெரஸ் அண்ட் அதர்ஸ் ஆர் ஸ்கெப்டிக்கல் ஆஃப் ஹிஸ் ஏஜ். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா 18 இயர்ஸ்ல வாங்கினாலே 50-50 தான் ப்ரோ. நாங்க வாங்கின அட்டாக்கர்ஸே பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரொட்ரிகோ வினிஷியஸ் வந்து எக்ஸல் பயங்கரமா. இதுவே ரெனியர் ஜீசஸ் வந்து எங்க இருக்காரு அப்படின்னே தெரியல. இந்த மாதிரி 18 இயர்ஸ்ல போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. செல்சி வந்து ஒரு தே ஹேவ் அன் ஆர்மி ஆஃப் இப்போ வந்து அந்த ஏஜ்ல 18 to 21 and 22ல அதுல வந்து எத்தனை பேர் ப்ராஸ்பர் மேக்சிமம் செல்சி வந்து பயங்கர ட்ரிபிள் லெவலுக்கு போனா கூட அதுல ஒரு 5 பேர்னாலதான் ப்ராஸ்பர் ஆகும். ஸோ அதனால வந்து மீதி வந்து எல்லாமே கேம்பிள் தான் 18. வந்து ஐ திங்க் அதுதான் யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் மட்ரிட் சாண்டியாகோ பெர்னபுல இமீடியட்டா கேஸ் டு புட் இன். கமிங் ஆஃப் சீசன் ஒன் ஆஃப் அவர் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் சீசன்ல இருந்து வரும். ஸோ சீசன் வந்து லெனி ஒரு ஆடினார்னா ஹி ஹேஸ் டு கான்ட்ரிபியூட், ஹி ஹேஸ் டு வின். சும்மாவே ப்ரெஷர் தான். இது வந்து இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ அதை யோசிச்சிருப்பாங்க 18 year old அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா யோசிக்கவே மாட்டாங்க. 60th 60 நிமிஷம் நல்லா ஆடுனா 61 நிமிஷம் தேர் கோயிங் டு பூ ஹிம். 18 year old அதெல்லாம் யாரும் சாண்டியாகோ பொறுத்த அளவுக்கு. அதனால வந்து ஐ திங்க் அதுதான் அவரோட ஏஜை தான் யோசிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் இட் மேக் சென்ஸ். நீங்க சொல்ற மாதிரி இது நானே உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். நீங்க பிரீமியர் லீகை ஃபாலோ பண்றீங்க, லாலிகாவே ஃபாலோ பண்றீங்க. ஒய் டு யூ திங்க் அந்த ஒரு பூயிங் ஃபேக்டர் இல்ல அந்த ஒரு அது எப்படி நான் சொல்றது ஒரு ஆக்ரோஷமான ஃபேன்ஸ் வந்து எப்படி அது லாலிகால் இருக்காங்க, ஏன் அது பிரீமியர் லீக்ல இல்லைன்னு உங்களுக்கு என்ன தோணுது? ஏன்னா நீங்க ஒரு 5-6 years பாக்குறீங்கல்ல. ஸோ வேர் டு யூ டிரா த லைன்? ஏன் அப்படி உங்களுக்கு அது தெரியுது? ஐ திங்க் வந்து கொஞ்சம் டாப் கிளப்ஸ்ல இருந்து கொஞ்சம் மாறி மிட் டேபிள் கிளப்ஸ் லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ரூட்டட் ஃபேன் பேஸ். எல்லாம் இங்கிலாந்துலயும் பயங்கர ரூட்டட் 100 year old கல்ச்சர். இங்கேயும் வந்து பெரிய நல்ல ரூட்டட். இப்போ வந்து நம்ம பேஸ் கிளப்ஸ் அத்லெட்டிக் பில்பாவோ அங்கெல்லாம் போனா ரெண்டு பேரும் ஐ வுட் சே அந்த ஃபேக்டர்ல வந்து ரெண்டுமே மோரலஸ் சேம். ஒரே டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஸ்பெயின் வந்து நாட் அஸ் குளோபலைஸ்ட் அஸ் யூகே. ஸோ வந்து யூ வுட் சி வெரைட்டி ஆஃப் பிளேயர்ஸ். அதனாலதான் ரேசிசம் இருக்கிறதே அதனாலதான். அந்த அளவுக்கு பிளேஸ் பார்க்க முடியும். இப்போ பேஸ்க் வந்து தேவை பாலிசி, பேஸ்க் ஒன்லி பாலிசி வச்சிருக்காங்க அவங்க பில்பாவோலாம். அண்ட் மற்ற கிளப்ஸுமே வந்து தேர் ஓன் அகாடமி. அண்ட் ஸ்பானியர்ஸ் லோக்கல் ரூட்டட் பிளேஸ் தான் உள்ள வருவாங்க, அவங்க தான் ஆடுவாங்க. மட்ரிட பொறுத்த அளவுக்கு ஐ திங்க் இந்த கல்ச்சர் ரொம்ப அதிகமானது வந்து அந்த பெரஸோட ஃபர்ஸ்ட் கேலக்டிகோஸ் டைம். ஹி கெப்ட் பையிங் லைக் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிளேயர். அந்த சீசன் நான் வாங்கிடுவேன், அடுத்த சீசன் நீ வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிளேயரா, நீயும் இங்கதான். இப்படி வாங்க ஐ திங்க் அந்த டீமோட அப்பதான் என்ன ஆயிடுச்சு, நீ தானே வேர்ல்ட் பெஸ்ட் பிளேயர், உனக்கு நான் எவ்வளவு காசு கொடுத்துருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அப்போதான் வந்து ரொம்ப பீக்ல போச்சு அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே ஓரளவுக்கு மெஜாரிட்டி வந்து வில் பி அகாடமி பிளேயர். மேபி அந்த 50s ஒரு அந்த புஸ்கஸ் டீஸ்டப்னா எல்லாரையும் வந்து ஒரு 3 years இதுல சைன் பண்ணாங்க. அப்பயே கிரியேட் ஆயிருக்கலாம். பட் அதுக்கப்புறம் வந்து மட்ரிட் ஆக்சுவலா ஒரு 30 years வந்து சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்கல. அது வந்து ஆக்சுவலா நிறைய பேருக்கு தெரியாது. they went 30 years without winning the Champions League. அதுக்கப்புறம் அந்த திரும்பி பெரஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹி கேம் இந்த அந்த ஒரு ஃபேக்டரோட தான் உள்ள வந்தார் பெரஸ். வந்து லலிகா வந்து செகண்ட், சாம்பியன்ஸ் லீக் ஃபர்ஸ்ட். அதுதான் பெரஸோட பாலிசி. ஐ திங்க் அந்த பெரஸ் அந்த கேலக்டிகோஸ் அவங்க கிரியேட் பண்ண ஹைப், அவங்களுக்கு நாங்க பே பண்ண அமௌண்ட், அதனால கிரியேட் பண்ண ப்ரெஷர். ஐ திங்க் அதுதான் பூயிங்க்கு வந்து அதுக்கப்புறம் வந்து யாருனாலும் இமீடியட்டா மூவ் பண்ணுது. இப்போ ரொனால்டோ வந்து 400 கோல் அடிச்சதுக்கு அப்புறமே மூவ் பண்ண கிரவுண்ட் தான். ஸோ அதனால வந்து யாருனாலும் இமீடியட்டா மூவ் பண்ணுவாங்க. பட் ஐ திங்க் இன் பிரீமியர் லீக் பூயிங் ரைவல் பிளேயர்ஸை வந்து கொஞ்சம் மூவ் பண்றதும் இதுவும் வந்து பெரிய கல்ச்சர். ரைவல் கிளப்ஸ் அகேன்ஸ்டா பாடுறது இதெல்லாம் வந்து பெரிய கல்ச்சர். ஐ திங்க் சொந்த பிளேயரை மூவ் பண்றதுக்கு சொந்த டீமே ஹாஃப் டைம்ல மூவ் பண்ணி பார்ப்போம். பட் ஒரு பிளேயரை மூவ் பண்றது வந்து கொஞ்சம் ரேர். பட் இங்க வந்து டச் எடுத்தாலே மூவ் பண்ணிடலாம். நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஒரு பிளேயர் நல்லா ஆடாம 60 நிமிஷம் நல்லா ஆடலன்னா பெர்னபூல 64 நிமிஷம் டச் எடுக்கும் போதெல்லாம் மூவ் பண்ணிடலாம் நான் பார்த்துருக்கேன். அது ரொனால்டோவே மூவ் பண்ணிருக்காங்க. பார்சலோனால வந்து எனக்கு அவ்வளவா தெரியல. மேபி அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கலாம். தன்னோட அகாடமில இருந்து வந்த பிளேயர் ஒன் ஆஃப் ஃபர்ஸ்ட்ங்கிற ஃபேக்டர் இருக்கலாம். மேபி அது வந்து அவங்களை யோசிக்க வைக்கலாம் மூவ் பண்றதுக்கு முன்னாடி. இதுவே மட்ரிட்னா எல்லாரும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து வெளில இருந்து வர பிளேயர் தான். அண்ட் எல்லாருக்கும் பயங்கர காசு கொடுத்து தான் வாங்குறோம். எல்லாரும் காசு கொடுத்து தான் வாங்குறோம். எல்லாருக்கும் ஒரு ஹைப் இருக்கு.
திங். அதனால அந்த ஒரு இன்ஸ்டன்டா பூ பண்ற அந்த இது இருக்கு. பட் இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல நான் பார்க்கல, நல்லா ஆடிட்டு இருக்கோம். நான் கடைசியா பார்த்தது 18-19 தான். 18-19 வினிஷ் தவிர எல்லா க்ரூஸ் மாட்ரிச்னு எல்லாருமே எவ்ரிபடி காட் குட். அண்ட் அது போக இங்க மீடியாவும் அது கியூரியஸ். யூகே பொறுத்த அளவுக்கு ஒரு மாதிரி அவங்க எழுதுற ஹெட்ல பர்சனல் அட்டாக் பண்ணுவாங்க. இவன் எங்க பர்த்டே பார்ட்டிக்கு போறானா, இவன் எங்க போறான், பர்சனல் லைஃப் வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணுவாங்க. ஸ்பெயின்ல வந்து அவ்வளவு பர்சனல் லைஃப் இருக்காது. ரொம்ப டிமாண்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஆன் பிச் ஃபோக்கஸ் எல்லாமே ஆன் பிச்ல தான் இருக்கும். இஷ்டத்துக்கு 2 கோல் அடிச்சா கூட கிரிட்டிசைஸ் பண்ணி தான் எழுதுவாங்க. வந்து 2 கோல் அடிச்சா நீ அவனுக்கு அந்த அந்த நேரத்துல நீ அவனுக்கு அந்த அசிஸ்ட் பண்ணல, இப்படிலாம் எழுதுறது மட்ரு. அங்க வந்து ஸ்பெயினை பொறுத்த அளவுக்கு ப்ராப்பரா ஃபுட்பாலை வச்சு கிரிட்டிசைஸ் பண்றது பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அந்த கல்ச்சர் வந்து இருக்கு. மட்ரிட் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாருமே வந்து அது வந்து ஹையாவே இருக்கு. இருந்தாலும் ரியல் மேட்ரிட் கண்ட்ரோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அங்க ரியல் மேட்ரிட் ஃபேன் தான் உட்காந்துருப்பாங்க. பட் அஸ் அ ஃபேனாவும் அவங்களுக்கு அந்த கிரிட்டிசைஸ் பண்ணுங்கிற ஒரு இது இருக்கு. டக்குன்னு எழுதிடணும் ஏதாவது ஒண்ணு. இங்க வந்து ஒரு யுனைடெட் எல்லாம் பொறுத்த அளவுக்கு ஒரு 6 மாசம் நல்லா இல்லைன்னா 7வது மாசம் மேபி பூ பண்ணலாம். பட் நான் இமீடியட்டா ஒரு கேம்ல பூ பண்ணிலாம் நான் ரொம்ப ரேரா தான் பார்த்துருக்கேன். அதுவே பெர்னபூல ஐ திங்க் ஸ்பெயின்னு சொல்ல முடியாது, சாண்டியாகோ பெர்னபூல ரியல் மேட்ரிட் அந்த கல்ச்சர் இருக்கு. ஸ்பெயின்னு நம்ம இல்ல அதை முடிச்சுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலான்ட்டு இருந்தேன். என்னன்னா இது இது எங்க போகுதுன்னு தெரியல ஃபுட்பால். ஏன்னா நம்ம சீசன் ஃபுல்லா விளையாடுறாங்க. ஆஃப் சீசன்ல ஃபர்ஸ்ட் ஒரு 2 months நல்லா ஹாலிடேஸ்ன்னு போயிட்டு வானுங்க. இப்பெல்லாம் அந்த ஹாலிடேஸுங்கிற ஒரு கான்செப்டே இல்லையாட்டு இருக்கு. ஏன்னா இந்த இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருது. பல ரியல் மேட்ரிட் பிளேயர்ஸ் எல்லாமே அவங்க கண்ட்ரிக்கு டாப் பிளேயர்ஸா இருக்காங்க. ஸோ ஆஃப் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஆஃப் சீசன் முடிஞ்சு ப்ரீ சீசனே ஸ்டார்ட் ஆகி ப்ரீ சீசனே முடிய ஸ்டேஜுக்கே வந்துட்டோம். இந்த 15 daysல வந்து என்ன சீசனே ஸ்டார்ட் ஆக போனாங்க ரெக்கார்டிங் பண்ண டைம்ல இருந்து. வேர் ஆர் த ரியல் மேட்ரிட் பிளேயர்ஸ்? யாரெல்லாம் வந்துட்டாங்க, யாரெல்லாம் இன்னும் வரல? லைக் வாட்ஸ் ஹேப்பனிங் தேர்? ஐ திங்க் எல்லாருமே தே ஆர் ட்ரெயின். ஒரு ட்ரைனிங் செஷன் வீடியோ மாதிரி போட்டிருந்தாங்க. தேர் ஆல் ட்ரைனிங் வித் பிரின்சஸ் ஹஸ் ஹிஸ் ஓன் ப்ரோக்ராம். அந்த ஒரு ப்ரீ சீசன் ப்ரோக்ராம் மாதிரி அவருனே ஸ்பெஷலைஸ் பண்ண ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காரு அவரு. ஸோ வந்து அந்த தேர் ஆல் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் தெம் ஆர் பேக் அப்படின்னு நினைக்கிறேன் நான். யாருக்குமே இந்த தடவை வந்து ஒரு லென்த்தி வெக்கேஷன் தே ஹவ் நாட் கிவன் அ பீரியட் ஆஃப் லென்த்தி வெக்கேஷன் மாதிரிலாம் எனக்கு கொடுத்த மாதிரி தெரியல யாருக்குமே. ஐ திங்க் இன்னும் 4 நாள் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்லின்னு நினைக்கிறேன். மிலான் கூட எப்பவுமே அது வந்து ஒரு ஹெரிட்டேஜ் மேட்ச் மாதிரி. ப்ரீ சீசன்ல மிலான் கூட ஆடுறத அந்த கப்போட பேர் மறந்து போச்சு. ஒரு ஃப்ரெண்ட்லிக்கு ஒரு கப் மாதிரி இருக்கும் அது. எப்பவுமே ப்ரீ சீசனோட ரியல் மேட்ரிட் வந்து மிலான் கூட ஒரு மேட்ச் ஆடிடும். ஸோ அந்த மிலான் கூட ஒரு மேட்ச் இருக்கு, பார்சலோனா கூட ஒரு மேட்ச் இருக்கு. ஒரு 3வது டீம் யாருன்னு தெரியல. ஸோ 2 பேர் கூடயுமே ஒரு மேட்ச் இருக்கு. அப்புறம் சூப்பர் கப் இருக்கு. அட்லாண்டா கூட சூப்பர் கப் 14th of August நினைக்கிறேன். 14th or 13th. அப்போ வந்து சூப்பர் கப். அந்த சூப்பர் கப் வில் பி த பிரீமியர் லீக்ல கம்யூனிட்டி ஷீல்ட் எப்படி இருக்கோ இங்க அந்த சூப்பர் கப் வில் கிக் ப்ராபபிலி மோர் பிரஸ்டீஜியஸ். ஏன்னா வந்து பிளேயிங் அகைன்ஸ்ட் சூப்பர் லீக் சாம்பியன். அந்த சூப்பர் கப் வில் கிக் ஆஃப். எனக்கு அந்த ஷெட்யூல் வந்து எனக்கு வந்து இப்போ சுத்தமா எனக்கு வந்து என்ன பண்ண போறேன். ஆக்சுவலா பிரீமியர் லீக் பார்த்துட்டு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரொம்ப பண்ணக்கூடாதான். ஏன்னா லலிகால 2 விஷயம் பண்ணுவாங்க. ஒன்னு, ப்ராட்காஸ்டர்ஸ் வந்து சாம்பியன்ஸ் லீக் மேட்ச் இருக்குன்னா வெனஸ்டே வந்து இமீடியட்டா வந்து தே வில் எதிர் புஷ் இட் டு சாட்டர்டே ஒரு எக்ஸ்ட்ரா நாள் ரெஸ்ட் கொடுக்கறது. இல்லாட்டி ஓவராலாவே வந்து போஸ்ட்போன் பண்ணுவாங்க அந்த கேமை யோசிக்காம. இங்கிலாண்டை பொறுத்த அளவுக்கு நீ ஆடி ஃபிக்ஸ் பண்ண ஸ்லாட்ல நீ ஆடியே ஆகணுங்கிற அந்த இது வந்து அது இயர் பை இயர் கிரியேட் பண்ணிட்டாங்க. அது வந்து ஏன் வந்து பயங்கரமா மேபி நம்ம விகரசா எதிர்த்து கேட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து மேபி வந்து அப்ப இருந்த மென்டாலிட்டி வந்து நாங்க வந்து என்னன்னாலும் ஆடுவோம் as against the world அந்த மாதிரியான. அப்ப வந்து யுனைடெட் மேபி அப்ப ஃபெர்கூசன் தாட் தட் என்ன நீ என்ன வேணா கூட நாங்க வந்து போய் ஜெயிச்சுட்டு வந்துருவோம் அந்த மாதிரி. பட் ஆனா அப்படியும் வந்து ஜெயிக்க முடியல. அப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இதை விட அதிகமா ஜெயிச்சிருக்கலாம். there was a period where La Liga was not top till Pep came. அப்ப வந்து இன்னும் நினைச்சிருந்தா அந்த ஒரு 6 அந்த ஒரு 8 சீசன்ல இன்னும் 2 டிராஃபி கூட அடிச்சிருக்கலாம். ஆனா அப்ப வந்து எப்பவுமே வந்து 4 காம்படிஷன். அப்புறம் அந்த பெஸ்ட் எல்லாம் நாங்க தரோம். ப்ராட்காஸ்டர் பொறுத்த அளவுக்கு நாங்க வந்து அதை பத்தி கவலைப்பட மாட்டோம். நாங்க வந்து ரீஷெடியூல் எல்லாம் பண்ண மாட்டோம். வந்து ஆடிகோ சொன்னதுதான் டயம் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்ட். இங்க வந்து ஷெட்யூல் வந்து இங்க வந்து கண்டிப்பா வந்து இங்க நிறைய தடவை போஸ்ட் பண்ணிருக்காங்க லீகா. நிறைய தே அலோவ் யூசிஎல்ல நீ இருக்கியா, நீ வந்து நல்ல டீப்பா போறன்னா ஐ வில் ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி தான் லீகா மென்டாலிட்டி. பட் வந்து இப்ப இருக்க ஷெட்யூல்ல எங்க போஸ்ட்போன் பண்ணுவாங்க, எங்க ஆட வைக்க போறாங்க, எதுவுமே எனக்கு வந்து சுத்தமா புரியல. ஏன்னா அந்த கொஸ்டின் நான் சொன்னேன். அடுத்த வருஷத்துல இருந்து சாம்பியன்ஸ் லீக்ல எக்ஸ்ட்ரா 2 கேம் இருக்கு குரூப் ஃபேஸ்ல இருந்தே. அந்த குரூப் ஃபேஸே கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போகுது. ஏன்னா அந்த 8 கேம்ல வந்து 2 டஃப் டீம்ஸ், அப்புறம் அடுத்தடுத்த ரவுண்ட் அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ் எல்லாம் போக போகுது இந்த யூசிஎல். ஸோ அது வந்து ரியல் மேட்ரிடுக்கு ஒரு என்ன எப்படி நினைக்கிறீங்க? இட் வில் பி த யூஷுவல் ரியல் மேட்ரிடா இல்ல
கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதா தடுமாற்றத்துக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஐ திங்க் இந்த ஃபார்மேட் வந்து நாங்க கிட்டத்தட்ட 20 வருஷமா மோர் ஆர் லெஸ் சேம் ஃபார்மேட் இருக்கு. ஒரே விஷயம் சேஞ்ச் ஆனது என்னன்னா எத்தனை கிளப்ஸ் வந்து குவாலிஃபை ஆறாங்க ஃப்ரம் ஈச் கண்ட்ரிங்கிற ஒரு விஷயம் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ரொனால்டோ மெஸ்ஸி ஏரா என்டையர் ஏரா ஒரே ஃபார்மேட் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வந்து ஐ திங்க் இந்த சேஞ்ச் வந்து ரியல் மேட்ரிடுக்கு மட்டும் அஃபெக்ட் ஆகுமா இல்லை மற்ற எல்லா கிளப்ஸுக்கும் டாமினேட் பண்ற கிளப்ஸுக்கும் ரெகுலரா டீப்பா போற கிளப்ஸ் பார்த்தா பாயன் கண்டிப்பா டீப்பா போவாங்க யூசிஎல்ல. இந்த மாதிரி கிளப்ஸுக்குலாம் பட் பாயன் வந்து அகைன் தேவ் அட்வான்டேஜ் தட் தே டோன்ட் பிளே அந்த ஒரு 18 கிளப்ஸ் தான் இருக்காங்க புண்டஸ்லீகால. and they have டிஎஃபி போக்கல நாக் அவுட் ஆயிட்டா they will have a lot of time to reschedule எல்லாமே they prepare reschedule எல்லாமே. ஸோ வந்து எனக்கு வந்து சுத்தமா தெரியல இப்ப என்ன மாதிரி பண்ண போறாங்க அப்படின்னு. பட் அகைன் பிரீமியர் லீக் கிளப்ஸ் நீங்க வந்து நம்ம சொல்லலாம் மேபி ரியல் மேட்ரிட் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு. பட் வந்து இப்ப டாப்ல இருக்கிறது மணி ஸ்பெண்ட் பண்றது எல்லாம் பிரீமியர் லீக் கிளப்ஸ். பிரீமியர் லீக் கிளப்ஸ்க்கு அதை விட மோசமான ஷெட்யூல். ஸோ வந்து அதனால வந்து இவங்களோட மோசமான ஷெட்யூல் பாயனை தவிர ஐ திங்க் எல்லாரும் இவங்களோட மோசமான ஷெட்யூல்ல தான் இருக்காங்க. மேபி பிஎஸ்சி ரெண்டுமே 18 கிளப் லீக் ஆயிடுச்சு இப்போ. அதனால இவங்க 2 பேருக்கும் ஒரு அட்வான்டேஜ் மாதிரி. பட் நம்ம இதெல்லாம் சொல்லிட்டு தான் போறோம். ஆனா கடைசி வரை ஜெயிக்கிறது வந்து எப்பவுமே ஒரு கோர் குரூப் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ அதனால ஒரு சூப்பர் கப் கொண்டு வந்தாங்க. பெரஸ் வந்து 3 வருஷமா சூப்பர் கப் நடந்துருக்கு. அது வந்து சம்பந்தமே இல்லாம ஜான்வரியில் நடக்குது. நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஜான்வரியில எங்கேயாவது போய் இன்ஜுரி ஆயிட்டா பிப்ரவரியில ரவுண்ட் ஆஃப் 16 அப்படின்னு. பட் எல்லாம் ஜான்வரியில போய் கப்பும் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் ஆஃப் 16 அவைலபிளா எல்லா பிளேயர்ஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் வந்து அட் சம் பாயிண்ட் வந்து ஐ திங்க் சம்திங் பிக் இஸ் கோயிங் டு ஹேப்பன் வித் திஸ் ஷெட்யூல். ஒரு ஹோஸ்ட் ஆஃப் ஸ்டார்ஸ் ஆர் கோயிங் டு மிஸ் அவுட் ஆன கேம். அந்த மாதிரி தான் ட்ராமாட்டிக்கா நடக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ப்ரொடெஸ்ட் அந்த மாதிரி எப்பவுமே ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ப்ரொடெஸ்ட் நடக்கணும், இல்லை ப்ரொடெஸ்ட் பண்றேன்னு ஏதாவது பயமுடுத்தணும், அப்பதான் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் அடுத்த வருஷம் கிளப் வேர்ல்டு கப் வேற, அது வேற. அதெல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பெரஸ் வந்து ஹி இஸ் வெரி ஹெசிடன்ட். ஐ திங்க் இஸ் கோயிங் டு சென்ட் தேனுட்டி இஸ் கோயிங் டு சென்ட் பி ஸ்குவாட் ஆர் சம்திங். ஐ திங்க் நான் நினைக்கிறேன் அந்த கிளப் வேர்ல்டு கப். ஏன்னா ஹி இஸ் நாட் அட் ஆல் ஃபுல்லி இன்டு த ஐடியா. ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறாரு. பட் நிறைய இதுல ஹிண்ட் தராரு. வந்து ஃபீஃபா வந்து பண்றாங்க. ஃபீஃபா வந்து கெட்டிங் இன்வால்வ் வித் கிளப்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. நீ நேஷனல் லெவல்ல நீ எதுக்கு வந்து கிளப் லெவல்ல எதுக்கு இன்வால்வ் வர? உனக்கு வந்து யூரோப்பியன் கிளப் இந்த மாதிரி கிளப் காம்படிஷன்லாம் நடத்துறது வந்து ஒண்ணுதான். அது வந்து டிசம்பர்ல நடந்த இந்த கிளப் வேர்ல்டு கப். பட் அது தட் வாஸ் மச் சிம்பிளர் காம்படிஷன். 2 மேட்ச் தான். ஸோ எல்லாரும் ஓகேண்ணா இந்த மாதிரி காம்படிஷன் நீ நடத்துற அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து ஹிண்ட் தந்துட்டே இருக்காங்க எல்லா சிஇஓ. ஐ திங்க் மெனி ஆர் கோயிங் டு சென்ட் தேர் பி ஸ்குவாட் இல்ல வந்து ஒலிம்பிக்ஸ் தர மாதிரி Under-23 ஸ்குவாட் அந்த மாதிரி அமிச்சுட்டு போய். ஏன்னா ஃபுல் ஸ்குவாட் அமிச்சா டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி இன்டென்ஸ் டோர்னமெண்ட். எல்லாருமே ஃபுல் ஸ்குவாட் அமிச்சா டெஃபினெட்லி தேர் இஸ் கோயிங் டு இன்ஜுரி. அந்த சீசன் ஸ்டார்டிங்கே இஸ் கோயிங் டு கெட் 2-3 மாசம் வில் கெட் வைப்ட் அவுட் சில பிளேயர்ஸ்லாம். அந்த 2-3 மாசம் ரொம்ப குரூஷியல். டைட்டில் ரேஸ்ல அந்த எல்லாரும் சொல்லுவாங்க டைட்டில் ரன். அந்த ஃபர்ஸ்ட் 2 மாசம் போயிடுச்சுன்னா ரன் எல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரியாவது பண்ணணும். டக்குன்னு ஒரு 4 மாசம் தோத்துட்டு இதுல அப்படின்னா அது வந்து என்ன கிரேசி ஷெட்யூல் இது. இதுக்கு நடுவுல யுஎஃபாவோட நேஷன்ஸ் லீக் எல்லாம் இருக்கு இன்டர்நேஷனல் மெட்டோல. முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்லின்னு உட்கார பிளேயரை. இப்ப நேஷன்ஸ் லீக்னு ஒண்ணு இருக்கு. அது வேற ஜெயிக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஆஃப்கோர்ஸ் டிராபிக் ஜெயிக்கணும்ன்றாங்க. அந்த பிளேயரோட மென்டாலிட்டி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி தான் ஃபுட்பால் பிளேயரோட மென்டாலிட்டி டு வின் ட்ராஃபி. நம்ம வந்து எல்லா மேட்சும் ஆடணும், நம்ம ஜெயிக்கணும். அந்த தே ஹேவ் அ லவ் ஃபார் ஃபுட்பால். எல்லா ப்ரொஃபஷன்லயும் எல்லாருக்கும் அந்த இது இருக்காது. அதை வந்து நல்லா நல்லா ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க எல்லாரும். என்ன கொடுத்தாலும் ஆடுவான், நீ போட்டுட்டே இரு அப்படின்னு. பட் கம்மிங் டு த மெயின் டாக்கிங் பாயிண்ட், நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். பிரீமியர் லீக் பார்க்குற எங்களுக்கு வந்து ரியல் மேட்டர்னு ஒன்று என்னன்னாவே மிட்ஃபீல்டில் யாரோ ஒருத்தர் வினிசியஸுக்கு பாலை போடுவான். வினிசியஸ் ட்ரிபிள் பண்ணிட்டு லெஃப்ட் ஃபிளாங்குக்கு போயிடுவாப்ல. அங்கேருந்து ஏதோ ஒரு கிராஸ் வரும், ரன்னர்ஸ் எல்லாம் தூக்கிக்கொண்டே கோல் போடுவாங்க. இதுதான் ரியல் மேட்டரோட சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் எங்களுக்கு இருக்கு. பட் நீங்க சொல்லுங்க, இது இப்போ எம்பாப்பே உள்ள வந்தாச்சுல. ஸோ ஹவு டு யூ சி ஆன்செலோட்டி பிளேயிங் தி சீசன்? நீங்க சொன்ன அந்த 4-4-2 டைமண்டா போகுமா, 4-3-3 போகுமா, அந்த ஆஃப் த பால் ஆன் த பால் அது எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? இல்ல ஐ see them either going 4-2-3-1 இல்ல அந்த ஒரு with Bellingham as cam, Vinicius as left wing, Rodrigo as right wing and Striker as Mbappe. இப்படி ஆடினாலும் it will be very flexible. ஏன்னா Bellingham is also capable of playing as ஒரு ஃபுல்லா அவுட் அண்ட் அவுட் செகண்ட் ஸ்ட்ரைக்கர் மாதிரியும் அந்த மாதிரிலாம் he has played இந்த சீசன் வந்து. ஸோ அந்த மாதிரி ஆடலாம். இல்லாட்டி வந்து ஒரு 3 மிட்ஃபீல்டர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா பெல்லிங்ஹாம் இஸ் கோயிங் டு ஐ திங்க் பிளே அஸ் a லெஃப்ட் சைடட் மிட்ஃபீல்டர். அந்த 3 மிட்ஃபீல்ட்ல ஐ திங்க் ரைட் சைடு வந்து வால்வர்டே தான் கண்டிப்பா இது வந்து பிளே. அண்ட் சௌமெனி சிட்டிங் டீப். இந்த
ஐ திங்க் பிளேயர்ஸ்னு பார்த்தா இதே பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. அந்த பிளேயர்ஸை வச்சு என்ன ஃபார்மேஷன் ஆட போறாங்கிறது தான் கொஸ்டின். Kamavinga, I still think that Kamavinga is not going to start every game. நிறைய பேர் வந்து they're excited that Kamavinga வந்து finally is going to get a run of starts அந்த மாதிரி. நான் இந்த சீசன் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மிட்ஃபீல்ட் வந்து சௌமினி, க்ரூஸ், வால்வர்டே, பெல்லிங்கம் டைமண்ட் மிட்ஃபீல்ட். பெல்லிங்கம் வந்து சிட்டிங் ஆன் டாப் ஆஃப் டைமண்ட். இதுதான் ஆடி இருக்காங்க. அண்ட் சம்டைம்ஸ் கோயிங் அண்ட் ஹெல்பிங் வினிஷ் த டாப் டு பிரஸிங் சிஸ்டம்னு பார்த்தா வந்து he goes up and helps them press and everything. பயங்கரமான ஒர்க் ரேட் பெல்லிங்ஹாமுக்கு. ரெண்டு இமேஜ் இருக்கு. ஒன்னு வந்து இந்த வினிஷியஸ்க்கு போடுற அந்த பால் தான் காரணங்கிறது. ஆக்சுவலா பார்த்தா இந்த சீசன் வந்து ரொட்ரிகோ பிளேட் ஆஸ் குட் அஸ் வினிஷியஸ் இன் லா லீகா. நிறைய நிறைய ஒரு அத்லெட்டிகோ மேட்ரிட் கூட ஒரு கோல் ஆகட்டும். ஐ திங்க் இந்த சீசன் தான் நினைக்கிறேன் ஸ்கோர் லைக் இந்த சீசன் ரொட்ரிகோ எடுத்த ஹைலைட்ஸ் பாத்தீங்கன்னா கோல்ஸ் ஹைலைட்ஸ் லா லீகான்னு பாத்தீங்கன்னா எல்லாமே பயங்கரமான குவாலிட்டி கோல். ரொட்ரிகோ வந்து இனிஷியலா ரொம்ப நல்லா ஆடிட்டு இருந்தாரு ஆக்சுவலா. அண்ட் வினிஷியஸ் நல்லா ஆடல. வினிஷியஸ் வந்து ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த சீசன் வந்து மிட் டேபிள் அண்ட் பாட்டம் டேபிள் கிளப்ஸ்க்காகவே போகும்போது லலிகால வந்து டிஃபெண்ட் லைக் எனிதிங் அந்த மாதிரி டிஃபெண்ட். இப்போ பிரீமியர் லீக்ல வந்து அட்டாக் பண்ணுங்கிற சென்ஸ் வந்து த்ரோ 20 கிளப்ஸும் இருக்கு. ஏன்னா எல்லா டீமே காசு இருக்கு, எல்லாருமே அட்டாக்கர்ஸ் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதனால எல்லாருமே அட்டாக்ஸ் வச்சிருக்காங்க. கோல் அடிக்கணுங்கிற இது இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு. பிரீமியர் லீக்ல வந்து ட்ரிபிள் பண்றதுக்கு என்ன ஸ்பேஸ் இருக்கு. இங்க வந்து அப்படியே படுத்துருவாங்க. 4-4-2 போட்டு இல்ல 4-5-1 போட்டு அப்படியே படுத்துருவாங்க. எந்த ஸ்பேஸுமே இருக்காது. வினிஷியஸ் வந்து ரியலி ஸ்ட்ரகிள்ட் இன் மெனி அதே கேம். ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான். அதுக்கப்புறம் அகைன் கேம் பேக் இன்டு ஹிஸ் ஓன் இன் சாம்பியன்ஸ் லீக். ஹி ஆல்வேஸ் அந்த சாம்பியன்ஸ் லீக் வந்து ஹி ஆல்வேஸ் கம்ஸ் பேக் இன்டு ஹிஸ் ஓன். பட் அவேல இந்த மாதிரி டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஐ ஃபீல் இந்த சீசன் வந்து இப்ப எம்பாப்பே கண்டினியூ கோயிங் டு பிளே அந்த பிஎஸ்சில ஆடின மாதிரியே தான் ஆட போறாரு. இட்ஸ் லைக் நாட் பிரஸிங் 100% 200% எஃபர்ட் போட்டு பிரஸ் பண்ண போறது கிடையாது. not going to track back 100% 200% அப்படின்னா they're going to struggle against இந்த mid table bottom table clubsல அவேல there's going to be an issue. பெரிய மேட்ச்லாம் கூட ஜெயிச்சிடலாம், எல் கிளாசிக்கோலாம் ஜெயிச்சிடலாம். பட் இந்த அவே கேம்ஸ் வந்து வெரி குரூஷியல். இந்த அவே கேம்ஸ் வந்து என்னைக்குமே வந்து டஃப். அப்புறம் சம்டைம்ஸ் யூ ஹேவ் பிச்செல்லாம் கேவலமா இருக்கும். இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்டர் இருக்கு. அதனால வந்து ஐ திங்க் இதுதான் நம்ம பார்க்கணும். இல்ல பட் இன்னொரு மெயின் விஷயம் வந்து இந்த லெஜெண்ட் டோனி க்ரூஸ் அவர் ரிட்டையர் ஆனது வந்து ஒரு பெரிய ஓட்டையாவே அந்த ரியல் மேட்ரிட் சைட்ல இருக்க போகுது. பட் எனக்கு வந்து சுவமேனி காமவிங்கா ரெண்டு பேரையும் வாங்கும் போது ஐ தாட் அவங்க டக்குன்னு க்ரூஸை ரிப்ளேஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. அந்த க்ரூஸை வந்து டக்குன்னு ஃபேஸ் அவுட் பண்ணிடுவாங்க கிளப்பே அப்படின்னு. பட் அது நடக்கல. க்ரூஸா முடிவு பண்ணி வெளியே போனதுக்கு அப்புறம் தான் இப்போ இவங்க ரெண்டு பேர் உள்ள வராங்க. சுவமேனி வந்துட்டா வேணா கசிமிரோ போனோன்னு சுவமேனி வந்துட்டா. பட் காமவிங்கா வந்து இவன் போற வரைக்கும் வெயிட் பண்ணி இப்போ டு யூ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி க்ரூஸ் காமவிங்கா அண்ட் சாரி சுவமேனி காமவிங்கா அண்ட் வால்வர்டே தான் மிட்ஃபீல்ட்ல இருக்க போதா இல்ல வாட் டு யூ திங்க்? ஆமா ஐ திங்க் கமவிங்கா வந்து he can play as defensive midfielder but not many rate him highly as a defensive midfielder. அவர் வந்து ஒரு defensive he can, ஏன்னா அந்த டாக்லிங் பண்ற எபிலிட்டி he has like அந்த ட்ராக்கிங் பேக் அண்ட் டாக்லிங் அதுக்கப்புறம் இன்டர்செப்டிங் இதெல்லாம் இருக்கு, இந்த எபிலிட்டி தான் இருக்கு. பட் என்னன்னா ஒரு மாதிரி எப்பவுமே ஹீஸ் ஆன் ஸ்பீட். ஒரு மாதிரி அந்த ஒரு காம்னஸ் வேணும்னு சொல்லுவாங்க ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டருக்கு. அந்த காம்னஸ் வந்து அவர்கிட்ட இல்லைங்கிறது ஒரு கிரிட்டிசிசமா இருந்திருக்கு நிறைய செக்ஷன் ஆஃப் த ஃபேன் பேஸ்ல. ஹீஸ் ஆல்வேஸ் லுக்கிங் டு டூ சம்திங். ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளா எப்ப டேக்கிள் பண்ணுவோம், when will he go in for a tackle அந்த மாதிரி ஆல் ஆக்ஷன் மிட்ஃபீல்டர் சிம்பிளா சொல்லணும்னா. அண்ட் ஆல் ஆக்ஷன் மிட்ஃபீல்டர் அண்ட் வால்வர்டே இவங்க ரெண்டு பேரையும் வச்சு மிட்ஃபீல்ட வந்து இது பண்ண முடியுமா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்கிறாங்க. ஸோ வந்து ஐ திங்க் சௌமினி வால்வர்டே தான் ஃபர்ஸ்ட். கமவிங்கா இஸ் கோயிங் டு பி யூஸ்ட் as a sub and maybe as a left back sometime. And left back அல்போன்சோ டேவிஸ்க்கு போற 100% போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த அல்போன்சோ டேவிஸ் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கூல்ட் ஆஃப் அது இப்ப என்ன இருக்கு அப்படி இப்ப என்ன நிலைமையில இருக்கு அந்த அல்போன்சோ டேவிஸ் கொஸ்டின் தெரியல. பட் அல்போன்சோ டேவிஸ் வந்தா there will be big questions on team balance I think. ஏன்னா வந்து that will be Alphonso Davies attacking fully in the left wing, Vinicius up in the left wing, Mbappe who is not going to track back. அது வந்து எனக்கு வந்து pressing systemல மேபி இன்டகிரேட் பண்ணலாம் Mbappe, ஆனா ட்ராக் பேக்லாம் எனக்கு வந்து சான்ஸே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதனால வந்து that is going to be a lot of players who like playing in the left wing who is not going to track back. There is going to lot of space in that wing. அண்ட் அங்க வந்து அலபா தான் நிக்க போறது. அலபா தான் அந்த விங்ல லெஃப்ட் ஃபுட் அலபா தான் நிக்க போது. அலபா டசன்ட் ஹேவ் பேஸ். அலபாக்கு வந்து பேஸ் கிடையாது. அந்த விங்க தானா ஒரு ஆளா டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு பேஸ் கிடையாது. அதனால வந்து இட்ஸ் கோயிங் டு பி டேவிஸ் வாங்கினா இன்னும் ஐ திங்க் ஆன்சலோட்டி இஸ் கோயிங் டு திங்க் லைக் பரவாயில்ல டிஃபென்சிவ் ஃபுல் பேக் வச்சுப்போம் அப்படின்னு போட்டு மெண்டி காரோகளை தான் ஸ்டார்ட் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா கார்சியா வந்து அவர் அவ்வளவா அவருக்கு வந்து ஆன்சலோட்டி வந்து ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆடுறாரு கார்சியாவை. கார்சியா கிவிங் 6 அவுட் ஆஃப் 10 7 அவுட் ஆஃப் 10 அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் வந்து கார்சியா தூக்கிறாரு. அவர் வந்து கார்சியா வந்து இஸ் நாட் ஃபுல்லி ரிலையன்ட். ஐ திங்க் ஹி லவ்ஸ் ஒரு மாதிரி அந்த சாலிடிட்டி இன் டிஃபென்ஸ். ஐ திங்க் அவருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட் கம்ஸ் ஃப்ரம் ஹிஸ் இட்டாலியன் ரூட். எப்பவுமே அவரோட ஃபர்ஸ்ட் சீசன் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் ஸ்டிண்ட் அட் ரியல் மேட்ரிட் ஆகட்டும், எப்பவுமே ஹி லைக் ஒரு மாதிரி சாலிடிட்டி அவர் வந்து அவருக்கு பிடிக்கும். ஈவன் தோ இன்டகிரேட்டட் மார்சலோ அட் லெஃப்ட் பேக் அண்ட் எவ்ரி திங், பட் ஹி லைக்ஸ் அந்த ஒரு சாலிடிட்டி பிடிக்கும் அவருக்கு. அவருக்கு அந்த ப்ராப்பர் சிட்டிங் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் கசமீரோ வச்சு அப்படிதான் ஆடிட்டு இருந்தாரு. பட் எப்பவுமே வந்து டாக்டிக்கலி இவர் வந்து எல்லாருமே சர்ப்ரைஸ் பண்ணிட்டே தான் இருக்காரு கார்லோ. யாருமே டைமண்ட் மிட்ஃபீல்ட்லாம் ஆடுவாங்கன்னு நினைக்கவே இல்லை போனது. டக்குன்னு பார்த்தா டைமண்ட் மிட்ஃபீல்ட் ஆடினாரு. யாருக்குமே என்ன ஃபார்மேஷன் ஆட போறாங்க சீசன்னே புரியல. ஏன்னா ஸ்ட்ரைக்கரே இல்லை, எங்களுக்கு என்னதான் பண்ண போறானே புரியல. ஐ திங்க் அது வந்து டாக்டிக்கல் ஜீனியஸ் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ சில சமயம் வந்து ஆன்சலோட்டியை பத்தி பேச மாட்டாங்கன்னு தோணுது. இதுவே பெப் வந்து ஒரு டைமண்ட் மிட்ஃபீல்ட்லாம் ஆடி இருந்தா ஃபுட்பாலே ரீஇன்வென்ட் பண்ணிட்டாருன்னு ஒரு 1000 ஆர்டிகல் எழுதிருக்கலாம் மேபி. ஏன்னா இது எப்பயோ போன டாப் டீம்ஸ் வந்து எப்பயோ விட்ட டைமண்ட் மிட்ஃபீல்ட்ல திரும்பி ஆடுறது வந்து பெரிய விஷயம் அது. அண்ட் ஸ்ட்ரைக்கரே இல்ல, ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கரே இல்லாம 2 யங் பிரேசிலியன் ஒரு ஃபார்வர்ட்ஸ் வச்சு ஒரு லலிகா ஜெயிக்கிறது அண்ட் சாம்பியன்ஸ் ஜெயிக்கிறது பெரிய விஷயம். இந்த சீசன் மேபி நம்ம எல்லாருமே சர்ப்ரைஸ் பண்ணலாம். புதுசா ஒரு ஃபார்மேஷன் ஆடியோ இல்ல வந்து 3 at the பட் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு கோ. இந்த இப்போ வந்து பிரீமியர் லீக்ல நிறைய பேர் ஆடுற வந்து 4 at the back which becomes 3 at the back ஒரு மாதிரி ஃபுல் பேக் வந்து உள்ள வந்து அந்த மாதிரிலாம் ஐ திங்க் அந்த லெவலுக்குலாம் எப்பவுமே கார்லோ லைக். ஒரு விஷயம் கார்லோட்ட என்னன்னா, 2 பிளேயர்ஸ் கம்பைன் ஆகணும். அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, எந்த ஏரியாஸ் ஆஃப் த பிச்ல அவங்க கம்பைன் ஆவாங்க. இதுதான் அவரோட சிம்பிள். எப்பவுமே அவரோட கரியர் ஃபுல்லா இதுதான் பண்ணுவாரு. அவர் வந்து ஹி திங்ஸ் ஃபுட்பால் இஸ் சிம்பிள் டான். 2 players who play to their strengths and they are like close to each other in pitch so that they can combine. அதுதான் அவரோட பிலாசபியே அதுதான். நான் ஐ திங்க் he might end up surprising all of us by playing some other thing. பட் எனக்கு அந்த அளவுக்கு ஃபுல்லா மாத்துவாரா, பெப் லெவலுக்கு போய் ஒரு இன்வெர்டட் இதெல்லாம் கொண்டு வராங்கலாம் எனக்கு எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. ஐ திங்க் பிளே காரோகால நார்மல் ப்ராப்பர் ரைட் பேக் அப் அண்ட் டவுன் த வே, மெண்டி மோஸ்ட்லி வந்து டிஃபெண்டிங் அண்ட் சம்டைம்ஸ் சப்போர்ட்டிங் அண்ட் அட்டாக். ஐ திங்க் இதுதான் ஆட போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். பட் வந்து க்ரூஸ் நீங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் ஐ would say க்ரூஸ் ரொம்ப மிச்சம். சம் பாயிண்ட் ஆஃப் சீசன் ஃபேன் பேஸ் இஸ் கோயிங் டு சே வி ஆர் மிஸ்ஸிங் க்ரூஸ். ஏன்னா சௌமெனி வந்து he can do everything. Chomini is very talented in the sense that he can defend. Defensively is definitely better than அண்ட் வந்து இஸ் பாசிங் சக்சஸ் ரேட் எல்லாமே வந்து டாப் நாட்ச் எல்லாமே. பட் ஆடும்போது பட் வந்து சில க்ரூஸோட அந்த கேம் ரீடிங் இன்ஸ்டிங்ஸ்லாம் அவ்வளோ ஈஸியா யாருக்குமே வராது. எவ்ரி டைம் இட்ஸ் அப். ஒரு விஷயம் வந்து வாட் செப்பரேட்ஸ் இந்த மிட்ஃபீல்ட் லெஜண்ட்ஸ் வித் அதர் செட் ஆஃப் மிட்ஃபீல்ட் லெஜண்ட்ஸ் தேர் ஐக்யூ தான். நம்ம ஜாவி இனிஸ்டா இப்போ வரை பேசிட்டு இருக்காருன்னா தே ஹேட் த ஐக்யூ டு ரீட் த என்டையர் கேம் அண்ட் ஓப்பன் அப் அ கேம் வித் ஒன் பாஸ். க்ரூஸ் வந்து ரெகுலரா அந்த கார்வகாலுக்கு போடுற ஒரு டயகனல் பால் வந்து இட் யூஸ் டு ஓப்பன் அப். அதுவும் சாம்பியன்ஸ் லீக்ல இட் யூஸ் டு ஓப்பன் அப் ஆல் டிஃபென்ஸ். ஒரு த்ரூ பால் he will come keep coming deeper he will receive the ball. அப்புறம் ஒரு ஒரு டயகனல் பால் போடுவார் கார்வகாலுக்கு, என்டையர் டிஃபென்ஸ் will be opened up opposition. இல்ல நம்ம சாம்பியன்ஸ் லீக் பயன் பண்ணி கேமே பார்த்தோமே, வந்தா ஒரே ஒரு பாஸ் வினிசியஸ் கோல், ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு அது. அதேதான் அது வந்து அந்த ஒரு காம்னஸ் இருக்கு. க்ரூஸ் கிட்ட பால் இருக்கும்போது ஒரு காம்னஸ் இருக்கும். அந்த என்டையர் ஸ்டேடியம்லயும் சரி, யாருமே ஒரு சலசலப்பே எல்லாம் நம்ம உட்காந்து பார்ப்போமா, அந்த மாதிரி பார்க்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது அவரோட இன்டெலிஜென்ஸ் தட் ஹி ஆல்வேஸ் யூஸ் டு கெட் இன்டு தோஸ் பொசிஷன் which made the team calm. எப்பவுமே வந்து ஐயோ பால் லூஸ் பண்ணிட்டு விட்டுருவானோ அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அவ்வளவு ஈஸியா க்ரூஸ் வந்து பால் லூஸ் பண்ண போறது கிடையாது. அவ்வளவு ஈஸியா வந்து கிவ் அப் நார்சி கோயிங் டு ஒரு ராங்கான பாஸ்லாம் அவ்வளவு ஈஸியா போட போறது கிடையாது அப்படின்னு. இப்ப என்னன்னா சௌமெனி கூட ஐ வுட் சே ரிலையபிள் பாஸ். கமவிங் ஆடினா இந்த மாதிரிலாம் இப்போ வந்து ட்ரை லைக் சம்பந்தமே இல்லாம ஒரு எங்கேயோ வந்து ஒரு மேஜிக்கல் த்ரூ பாஸ்லாம் ட்ரை பண்ணி இது வந்து கிவ் அப் கவுண்டர் அட்டாக். அண்ட் லலிகால இப்போ மிட் டேபிள் டீம்ஸ் எல்லாருமே ஆர் மோர் தென் ஹாப்பி டு லைக் செட் பேக். தேல் பி இதை வந்து கவனிச்சுட்டே இருக்கும். சௌமெனி இன்ஜுரி ஆகி கமவிங்கா தான் ஆடணும் அப்படின்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஐ திங்க் தட் வில் பி சம் பார்ட் ஆஃப் இந்த ஷெடியூல்லாம் பார்க்கும்போது இந்த சீசன் வந்து கண்டிப்பா அது ஒரு பேஸ் நடக்க தான் போகுது. வேற சௌமனி, ஏன்னா சௌமனி ஆல்ரெடி இன்ஜுரி இருக்கும். சௌமனி இஸ் கோயிங் டு பி அவுட் இந்த ஷெடியூல் பார்க்கும்போது கமவிங்கா எப்படி ஆடுவார்? கமவிங்கா இஸ் ஆல்வேஸ் ஃபிட், இஸ் லிட்டரலி லைக் ஆல்வேஸ் ஃபிட். ஐ திங்க் கமவிங்கா அண்ட் வால்வர்டே 2 பேருமே வெரி ஃபிட். பட் வந்து கமவிங்கா டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர், பியூர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ஆனா என்ன பண்ண போறாரு அப்படின்னு. பட் வால்வர்டே பத்தி பேசணும்னா வால்வர்டே வந்து லிட்டரலி பிளே எனி ரோல். வால்வர்டேக்கும் அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. பட் யாருமே டசன்ட் ஹேவ் தட் காம்னஸ் க்ரூஸ் ஹேஸ் இன் பொசிஷன். அது யாருக்குமே கிடையாது. அது ரொம்ப க்ரூஷியல் மாடர்ன் ஃபுட்பால். அதான் சொல்லுவேன்.
இல்ல அந்த சமயத்துல நான் யோசிச்சேன், எனக்கு தெரிஞ்சு இந்த டீமுக்கு எந்த வித டிரான்ஸ்ஃபர்ஸும் தேவையில்லை. உங்களுக்கு ஏதாச்சும் டிரான்ஸ்ஃபர்ஸ் இப்ப தேவைன்னு தோணுதா? அது நிறைய பேர் சென்டர் பேக்னு எனக்கு எனக்கு மேபி ஒரு சென்டர் பேக் ஷெட்யூல பார்த்தா தான் ப்ரோ எல்லாருக்குமே பயமா. ஷெட்யூல வச்சுதான் நிறைய ஏன் பேர் வந்து ஏன் அப்படி சென்டர் பேக்ங்கிறீங்க? ரூடிகர், ஆலபா அண்ட் மிலிட்டாவோ 3 பேருமே இருக்காங்களே! ஒரு ஏசிஎல் போன போன சீசன் ஒரு ஏசிஎல் போட்டான். அதனால இன்ஜுரி கொஸ்டின் இருக்கு. ஆலபா ஏசிஎல் இன்ஜுரி கொஸ்டின் இருக்கு. ருடிகர் இஸ் கம்மிங் ஆஃப் இன்டென்ஸ் யூரோ. அந்த அந்த ஒரு விஷயம் இருக்கா. இஸ் கோயிங் டு கீப் பிளேயிங் ஃபார் ஜெர்மனி இந்த இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ஷெட்யூல வச்சு பார்க்கும்போது தான் இத்தனை குரூப் ஃபேஸ் கேம் இருக்கு. வாட் இஃப் குரூப் ஃபேஸை நம்ம ஒழுங்கா ஸ்டார்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சினாரியோ சொல்றேன். குரூப் 7th 8th கேம் ஆஃப் குரூப் ஃபேஸ் பிகாஸ் வெரி crucial ஃபார் மட்ரிட் அப்படின்னா ம். வில் பி ஃபார் இன் சீசன் பை த டைம். இவங்கள ஒரு 2 பேர் இன்ஜுரி ஆயிட்டாங்க அப்படின்னா அப்ப அலபாவையும் யாரே ஆடும் அப்படின்னு எனக்கு தெரியல. நாச்சோ இந்த சீசன் நிறைய பேர் வந்து நிறைய பேர் மென்ஷன் பண்ணாங்க. ஆக்சுவலா நிறைய பேர் பாராட்டினாங்க நாச்சோவை. கீப் மென்ஷனிங். நாச்சோ அவ்வளவு எஃபர்ட்லெஸ்ஸா வந்து என்ன ரோல் கொடுத்தாலும் ஆடிட்டு போயிட்டாரு அவர் மாட்டேன். எதுக்கு உனக்கு வந்து 50 மில்லியன் சென்டர் பேக்லாம் லிட்டரலா எனக்கு கேட்ட மாதிரி இருக்கு நாச்சோ வந்து பண்ணது. ஏன்னா 33-34 இயர் ஐ திங்க் சம்டைம்ஸ் வி டோன்ட் வேல்யூ தி 33-34 இயர் ஓல்ட் என்எஃப்னு தோணுது எனக்கு. ஏன்னா இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ செல்சியில தியாகோ சில்வா எடுத்துக்கங்களேன். அவர் தான் பிச்சில் இருக்கிறப்ப நிறைய பேர் அவர் தான் எனக்கு பெஸ்ட் பிளேயரா தெரிஞ்சார். இந்த இந்த அவருக்கு 39 வயசு ஆச்சு அவர் கிட்டத்தட்ட. அவர் ஐ திங்க் சம்டைம்ஸ் என்ன பண்றோம் சென்டர் பேக் வந்து 33-34 இஸ் குட் டேஸ். ஐ டோன்ட் நோ ஏன் வந்து மாடர்ன் ஃபுட்பால்ல 33-34 சென்டர் பேக்ஸ் ஆர் கெட்டிங் த்ரோன் அவுட். மேபி வந்து அந்த லிவர்பூல் ஆடுற மாதிரி where two center backs have to defend a lot of space on their own. அந்த மாதிரி சிஸ்டம் ஆனா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க வந்து கண்டிப்பா ஒரு நல்லா ஓடணும் எல்லாமே பண்ணணும். அந்த அளவுக்கு ஒரு இன்டென்ஸான சிஸ்டம் யாரும் ஆடுறது இல்லை. ஆனாலும் 30 வயசு ஆனா சென்டர் பேக்கே தூக்கி போடுறது எனக்கு வந்து லாஜிக்காவே படல. அது நாச்சோ தான் எங்களை காப்பாத்தினது ப்ரோ லாஸ்ட் சீசன். அலபா இல்ல மிலிட்டாவோ இல்லைங்கும் போது எங்க சொன்னாலும் ஆடினது நாச்சோ தான். என்ன ரோல் கொடுத்தாலும் பண்ணது நாச்சோ தான். அதே மாதிரி லூக்கஸ் வாஸ்கஸ் வந்து சம்பந்தமா லூக்கஸ் வாஸ்கஸ் வந்து பெரிய மேட்ச் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணது. எப்பவுமே பாத்தீங்கன்னா மட்ரிடோட இந்த பிளேயர்ஸ் தான் எங்களோட டிஃபரன்ஸ் மத்த டாப் கிளப்ஸ் கம்பேர். வி ஹேவ் த 2 to 3 வெரி அன்செல்ஃபிஷ் பிளேயர்ஸ். மட்ரிட்காக என்ன வேணா பண்ணுவாங்க. அவங்க they don't have that ego at all. விங்கு நான் வந்து ஃபுல் பேக் எங்க வேணாலும் நான் ஆடுவேன். நான் வந்து மட்ரிட்காக என்ன வேணா பண்ணேன். ஐ திங்க் வில் மிஸ் நாச்சோ ஆல்சோ. சம் பாயிண்ட் வி கோயிங் டு சிட் அண்ட் திங்க் ஒரு 50 மில்லியன் சென்டர் பேக் வாங்கினா கூட கோயிங் டு சிட் அண்ட் திங்க் நாச்சோ ஆடின அளவுக்கு எஃபோர்ட் போடல அப்படின்னு கண்டிப்பா கிரிட்டிசம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். யாரையாவது வாங்கினா கூட என்ன பட் யாரும் வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ இந்த வே தேர் மட்டும் டீல் இன் டிரான்ஸ்ஃபர் செகண்ட் பாப்பா பிரசிடென்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப காமா இருக்கு. நிறைய சலசலப்பே கிடையாது. எம்பாப்பேக்கு மட்டும்தான் அவ்வளவு சலசலப்பே. ஈடன் ஹசார்டே ஒரு சீசன் போனோம் கிடைக்கல. 2வது சீசன் போனோம். ஒரு சீசன் தான் ஃபுல் ஹார்ட்டடா போனது. அப்ப எப்பவுமே வந்து பிடிக்கும் பெரஸ் வந்து ஹசார்ட. 2வது சீசன் வாங்கிட்டாங்க. அப்புறம் வாங்கின பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து கரெக்டா அலபா வந்து நாங்க வாங்குவோம் அப்படின்னு அலபா வரதுக்கு முன்னாடி 2 வருஷம் மட்டும் யாருமே சொல்லல. அலபாவை வாங்கியே ஆகும் அப்படின்னு யாருமே சொல்லல. அலபா ஹேட் குட் சீசன் வித் பயன். பெரஸ் விட்டுட்டு அலபா ஃப்ரீ ஏஜென்ட்டா வாங்கிடு. அவ்வளவுதான். ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஏஜென்ட்னா வாங்கவே அவர் யோசிப்பாரு. ஏன்னா அவருக்கு வந்து என்னன்னா கமர்ஷியலா ஒரு ஹைப் கிரியேட் ஆகணும் அப்படின்னா இருக்கு. ரொம்ப இருக்கு வெரி ஸ்மார்ட். ஐ திங்க் வித் ஏஜ் மேபி எஸ் லேர்ன்ட். பிளஸ் அந்த ஃபர்ஸ்ட் கெலக்டிகோஸ் டிட் நாட் வின். நிறைய ஜெயிக்கல அவங்க. பேலன்சியாலும் ஜெயிச்சாங்க லீக் அப்போ அந்த கெலக்டிகோஸ் இருக்கும்போது எல்லாருமே ஆடிட்டு இருக்கும்போது வந்து பெரஸ் லேர்ன்ட் ஒன் திங். அன்செல்ஃபிஷ் பிளேயர்ஸ் எல்லாம் தேவை. நம்ம வந்து கண்டிப்பா அவங்களை வச்சுக்கணும். அவர் பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக் மெக்கலே வித்துட்டார் 2003. மெக்லலே வித்துட்டு he went for even more, he pursued even more attack. அப்ப வந்து அதுதான் அவர் பண்ண தப்பு. இப்போ வந்து எஸ் கிளியர்லி லேர்ன்ட். நான் வாங்குறேன் ஃபேமஸான பிளேயர்ஸா பட் மிட்ஃபீல்ட்ல ஐ வாண்ட் டு கெட் வேர்ல்ட் கிளாஸ் மிட்ஃபீல்ட். ஐ வாண்ட் டு கிவ் அ பேலன்ஸ் டு தி டீம் அப்படிங்கிறது கிளியரா இருக்கு. இப்ப நிறைய வி ஹேவ் குட் செட் ஆஃப் மேபி நிறைய பேர் சொல்றது மேபி ஒரு மிட்ஃபீல்டர் தேவை அப்படின்னு கூட சொல்றாங்க நிறைய பேர். சொம்மனி கம்மைங்க வால்வர்டே 3 பேர் இருக்காங்க. பட் இது தாண்டி ஒரு லைக் நாட் பிளேயர்ஸ் வுட் நாட் பிளே அ லாட் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஐ திங்க் டானி சபாயோஸ் ஸ்டில் தேர். அந்த மாதிரிலாம் இருக்காங்க பிளேயர்ஸ்லாம். பட் ஐ திங்க் அட் சம் பாயிண்ட் பெரஸ் மைட் திங்க் ஒருத்தரை வாங்கி வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி மேபி ஒரு லலிகால இருந்து ஒரு சைனிங் பண்ணலாம். ஒரு லோன் மாதிரியோ இது மாதிரியோ பண்ணிக்கலாம். அண்ட் சென்டர் பேக்கும் மேபி லோன்ல வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு சென்டர் பேக் லலிகா நல்ல சென்டர் பேக் நிறைய பேர் இருக்காங்க ஒரு லலிகா. அதனால வந்து வாங்கி வச்சுப்பாங்க. இதுதான் இது. Looking at all of this final segment, realistic expectations. கோப்பா டெல் ரே, லா லீகா, சாம்பியன்ஸ் லீக் இந்த 3 தான் மெயின். அண்ட் தென் ஸ்பானிஷ் சூப்பர் கப் ஆடுவீங்களா அந்த ஷீல்டு மாதிரி, அது ஒன்று இருக்கு. ஸோ ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபார் திஸ் சீசன். எனக்கு நான் அந்த கேள்வி கேட்டேன், நீ பதில் சொல்றதுக்கு முன்னாடி
எப்பவுமே ஒரு சூப்பரா விளையாடிட்டு இருக்கிற டீம்ல வந்து ஒரு ஸ்டார் ஸ்டார்டட் பிளேயர் உள்ள போனான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ஊத்தும். அது ஏன் ஊத்தும் அப்படிங்கிறது அது யாருக்குமே தெரியாது. அது ஒரு மாதிரி ஊத்தும். எனக்கு எம்பாப்பே அப்படிதான் தோணுது. டேய் இந்த டீம் இதுதான் மெகா டீம். இவனுங்க எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிடறானுங்க. யூசிஎல்ல இவனுங்க வந்து விளையாட்டுக்கு போய் ஜெயிச்சுட்டு வரானுங்க. இப்படி இருக்க டீம்ல வந்து இப்படி ஒரு ஸ்டார் ஸ்டார்டட் பிளேயர் உள்ள போகும்போது நல்ல வேலை ஆன்சலாட்டி இருக்கான். ஏதோ ஒரு யங் கோச் எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா பயங்கரமா ஊத்தி இருக்கும். அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. எனக்கு அப்படி ஒரு தோணுது. பட் அது ஒரு பக்கம் வச்சா நீங்க ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்க. வேர் டு யூ ஃபீல் ரியல் மேட்ரிட் அண்ட் வாட் வில் தே டு தி சீசன்? என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னைக்குமே ரியலிஸ்டிக்கா தான் இருக்கும். பட் ஃபேன் பேஸோட எக்ஸ்பெக்டேஷன்னா எப்பவுமே எக்ஸ்ட்ரீம்லி அன்ரியலிஸ்டிக். எல்லா சீசன் ஸ்டார்டிங்லயும் இன்னும் பண்ணாத ஒரே விஷயம் ஃபுட்பால்ல ட்ரிபிள் தான். எல்லாரும் கேட்கறது அந்த ட்ரிபிள் தான் எப்பவுமே சீசனுக்கு முன்னாடி. அதனால வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ட்ரிபிள்லாம் கிடையாது. புது சாம்பியன்ஸ் லீக் ஃபார்மேட். நான் வந்து ஐ வுட் லைக் டு ரீடைன் லலிகால வந்து எனக்கு எப்பவுமே லீக்ல நல்லா பண்ணும். நிறைய பேருக்கு வந்து சாம்பியன்ஸ் லீக் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து லீக்ல எப்பவுமே நல்லா பண்றது பிடிக்கும் ரொம்ப. அதனால வந்து போன சீசன் நான் நம்பர் 90 பாயிண்ட் லீகா சீசன். தட் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட். எம்பாப்பே டு இன்டகிரேட் வெல். நாங்க வந்து பெரிய மேட்ச் தான். எனக்கு வந்து பிரச்சனை வந்து நாங்க ஒரு பெரிய மேட்ச் வந்து சாம்பியன்ஸ் லீக்ல வெளில போறதுலாம் கிடையாது. இப்ப எம்பாப்பே வந்து இன்டகிரேட் வெல் இன்டு தி டீம் அப்படின்னா we are eventually going to win சாம்பியன்ஸ் லீக். அது எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இப்போ வந்து எம்பாப்பே வந்து ஈகோலாம் விட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற ஆட்டிடியூட்ல அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமை கண்ட்ரோல் பண்ண முடியாது மட்டும் இல்லை. இப்போ ட்ரைஸ் வந்து ஒன்லி பர்சன் who came closest to controlling an entire Madrid dressing room is ரொனால்டோ மட்டும்தான். அண்ட் ரொனால்டோவை வந்து ஒரு மாதிரி செக்ல வைக்க ஜினடி ஜிடான் வார்த்தை அந்த ஸ்டேச்சர்ல ஒரு அந்த ஸ்டேச்சர் இருக்கு. கிரேட் பிளேயர், கிரேட் மேன். வந்து 2 ஸ்டேச்சர் இருக்கு. எம்பாப்பே கீப்பிங் his ego in check in the dressing room and if he integrates well into the team நாங்க பெரிய மேட்ச் ஜெயிச்சாலும் வந்து என்ன பர்சனலி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பெரிய மேட்ச் தோத்தாலும் எனக்கு கவலை கிடையாது. எவென்ச்சுவலி we are going to win more. அதனால வந்து எக்ஸ்பெக்டேஷன் லலிகா டைட்டில் ரீடைன் பண்ணணும். அந்த கோப்பாடல் தான் அது என்ன மேஜிக்கல் டோர்னமெண்ட். நாங்க எப்பவுமே கோப்பாடை கம்மியா ஜெயிக்கிறது அந்த கோப்பாடல் தான். அது என்னமோ பண்ணி யாரோ வந்து எங்களை நாக் அவுட் பண்ணிட்டு போயிடுவோம். அதனால வந்து எனக்கு டொமஸ்டிக்லாம் நல்லா பண்ணணும் 2 டோர்னமெண்ட்ல. சாம்பியன்ஸ் லீக்ல எப்படி ஃபார்மேட் இருக்க போகுதுன்னே எனக்கு யாருக்குமே ஒரு ஐடியாவே கிடையாது. எங்க போய் ஆட போறோம், என்ன மாதிரி இருக்க போகுது. குரூப் ஃபேஸ் வந்து ரொம்ப இன்டென்ஸா இருக்க போகுதா இல்ல எப்பவும் போல ஒரு 4 மேட்ச்லயே குரூப்பை முடிச்சுட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு லலிகால ஆட போறோம். இந்த யூசிஎல் வந்து ஒரு மிஸ்ட்ரி. யாருக்கு எந்த ஃபேன் பேஸ்க்கும் ஒரு ஐடியாவே கிடையாது யூசிஎல்ல என்ன எதிர்பார்க்கணும். பட் வந்து ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் என்னைக்குமே அன்ரியலிஸ்டிக் தான். இந்த மாதிரி யாருமே பெர்னபு போய் மேட்ச் பாக்குற யாருமே இந்த மாதிரி வச்சு போட்டே கிடையாது. என்னதான் எம்பாப்பே பெரிய பயங்கரமான பிளேயரா பிஸ்தாவா இருந்தாலும் ஹேட்ரிக்லாம் அடிச்சிருந்தாலும் வேர்ல்ட் கப் ஃபைனல்ல ஒரு மேட்ச்ல ஒரு பெனால்டி மிஸ் பண்ணா he will understand what is the difference between Bernabeu and PSG பார்ட்டி பிரின்சஸ். ஒரு மேட்ச்ல ஸ்பெஷல் மேட்ச்ல if he misses a penalty like he missed in Euro அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து ஃபீல் பண்ற ப்ரெஷர் வந்து வேற மாதிரி இருக்கும். பட் வந்து ஹேண்டில் ப்ரெஷர் வெல். பட் he is going to feel that pressure. எல்லா மேட்சும் கோல் அடிச்சே ஆகணுங்கிற ப்ரெஷர் வந்து he is going to feel. Plus the legacy is inheriting, which is like 450 goals and 130 assists in 438 games. That is the legacy he is going to. அது வந்து இந்த நம்பர்ஸ் வந்து it will always sound insane எத்தனை பேர் வந்தாலும். That is more than 1 goal a game and they are going to add 130 assists to it. So வந்து அந்த legacy everybody is going to keep saying that. யுனைடெட்லயே வந்து இன்னும் ரொனால்டோ ஸ்டாட்ஸ் இதுதான் எப்பவுமே வருது. ராஷ்வர்ட் இப்போ வரையும் ரொனால்டோ ஸ்டாட்ஸ் இதுதான். எவ்ரி பீப்புள் ஆர் கோயிங் டு ஒரு மேட்ச் ஆடினதுக்கு அப்புறம் இது ரொனால்டோ ஒரு மேட்ச் ஆடினதுக்கு அப்புறம் என்ன கோல் அடிச்சாரு 2009 வருவான். அதனால வந்து அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்றதுதான். ஸோ ஐ எம் ஓகே வித் பர்ஃபார்மிங் வெல் டொமஸ்டிக்கலி அண்ட் கோயிங் டீப் இன் டு யூசிஎல் அண்ட் ஐல் பி ஃபைன். ஒரு பெரிய டீம் வந்து நாக் அவுட் போனாங்களாம் வந்து கவலைப்பட மாட்டேன். எம்பாரஸ் ஆகாம எப்பவுமே வந்து 100% கொடுத்து ஆடணும். ஷூட் அவுட்ல போய் தோக்கங்கலாம் எனக்கு பர்சனலா நான் வந்து அப்போ வந்து ரொம்ப இதா இருந்தாலும் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஷூட் அவுட்ல தோக்கணும். கோ டீப் இன் டு யூசிஎல் அண்ட் வின் லா லீகா. அதுதான் என்னோட வந்து எக்ஸ்பெக்டேஷன். தேங்க்ஸ் ஸோ மச் அஜய். சூப்பர் டிஸ்கஷன் ரியல் மேட்ரிட் பத்தி இன்னைக்கு நான் பேசினது. இட்ஸ் ரியலி எக்ஸைட்டிங். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்கறது இப்பதான் எம்பாப்பே போய் இந்த டீம் என்னடா பண்ண போகுது, ஏற்கனவே ஜெயிச்சிட்டு இருக்க டீம்ல இப்படி ஒரு பிளேயர் போய் என்ன பண்ண போறா அப்படிங்கிறத எல்லாத்துடைய பேச்சாவும் இருக்க போகுது. நீங்க எல்லாம் என்ன நினைச்சீங்கன்னு சொல்லி காமெண்ட்ஸ்ல போடுங்க.